ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்தில் விஜயா வேற எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லாமல் மீனா வீட்டுக்கே வந்து தங்குறாங்க ஒரு 10 நாளைக்கு. அதுக்கப்புறம் மீனாவும் உழுந்து உழுந்து அவங்கள கவனிக்கிறாங்க. மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, அத்தை நீங்கள் போய் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்துடுங்க. சத்யா அவங்களுடைய saree எல்லாத்தையும் அயர்ன் பண்ணிட்டு வந்து வச்சுட்டான் அப்படின்றாங்க. உடனே மீனாவுடைய அம்மா கேட்குறாங்க, சம்மந்தி உங்களுக்கு பூரி செய்யட்டுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, பூரி நீங்கள் பழைய எண்ணெயில் செய்வீங்களா இல்லை புது எண்ணெயில் செய்வீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. புது எண்ணெயிலே செஞ்சிடறேன் சம்மந்தி அப்படின்றாங்க. உடனே சத்யாவும் எண்ணெய் வாங்கிட்டு வர்றாரு. அந்த எண்ணெயிலேயே பூரி செஞ்சு குருமா செய்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காக போயிடுறாங்கங்க. போயிட்ட பிறகு அதுக்கப்புறம் ரோகிணி வந்து என்ன பண்ணுறாங்க, மனோஜ் கடைக்கு வராங்க. மனோஜ் கடைக்கு வந்ததும் மனோஜ் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, மனோஜ் உங்கள் வீட்டுல மேலே வாங்கின கடனை அடைக்கிறதெல்லாம் கஷ்டம். 38 லட்சம்லாம் அடைக்க முடியாது. அதனால் உங்கள் வீட்டை வந்து சேல்ஸ் பண்ணிடலாம். சேல்ஸ் பண்ணாக்கா நல்ல ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட கொடுத்தாக்கா நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பாங்க நமக்கு. அதை வச்சு உன்னுடைய ஷேரில் ஒரு சொந்தமாக வீடு வாங்கிக்கலாம். இது போல் ஷோரூமு இன்னொன்று நம்ம வாங்கலாம் அந்த பைசால அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே மனோஜ் சொல்கிறாரு, இல்லை ரோகிணி, அப்பா வந்து இந்த வீட்டை இனிமேல் விற்றாலும் எனக்கு ஷேர் தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் அந்த வீட்டு மேலே கடன் வாங்கி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு என்னுடைய ஷேர் எல்லாத்தையும் முத்துக்கே கொடுத்துருவாராம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ரோகிணி வந்து, என்ன நீ பேசுகிற மனோஜ், அது எப்படி நீ முத்துக்கே கொடுக்க முடியும்? உங்களுக்கு தானே முதல் பையன், உங்களுக்கு தானே நிறைய உரிமை இருக்குது. எல்லாருக்கும் சம உரிமை தான். ஆனால் வந்து நீங்கள் இதை கேஸ் போட்டால் உங்கள் சைடு ஜெயிக்கும் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க சிரிச்சியும் பேசிக்கிட்டு இருக்காங்கங்க. அப்போ அந்த நேரம் பார்த்து மனோஜோடைய டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிற அந்த கேஸ் எடுத்து வாதாடுற அட்வொகேட்டு அங்கே வராங்க. அங்கே வந்ததும் மனோஜும் ரோகிணியும் சிரித்து பேசுகிறத அவங்க கேட்குறாங்க. கேட்டதும் பார்த்ததும், என்ன மனோஜ், எல்லாம் மாறி இருக்கு போல இருக்கு, ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு போல இருக்குன்றாங்க. இல்லை மேடம், ஷோரூம் எல்லாம் நாங்கள் மாற்றினோம், டிசைன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். ஆமாம் ஆமாம், ஏதோ நீங்களும் பட்டிலாம் பார்த்துருக்கீங்க போல இருக்கு அப்படின்றாங்க. அப்புறம் வந்து, சரி என்ன மேடம் வேணும்னா, நான் ஏசி வாங்க வந்தேன்ட்டு இந்த ஏசி ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசியை செலக்ட் பண்ணும்போது, மனோஜ் உங்களுக்கு டைவர்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், அது ஈஸியாக முடிஞ்சிடும், கேஸை வாபஸ் வாங்கிக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் இது மாதிரி இழுக்கடிச்சிக்கிட்டுலாம் இருக்காதீங்க. என்ன நீங்கள் ரோகிணி கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மேடம், அவங்க கடைக்கு வந்தாங்க அதுதான் அப்படின்றாரு. இங்கே பாருங்கள் மனோஜ், ஏதோ அடுத்த இயரிங்குள்ளே ஏதோ ஒரு முடிவை எடுங்க, இழுத்துக்கிட்டே போகாதீங்க, நானும் இந்த கேஸை ஏற கட்டி வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏசி ஆர்டர் பண்ணிவிட்டு காசு கேஷ் எவ்வளோன்னா நீங்கள் கொடுக்குற பீஸில் கழிச்சிங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்கங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பாடும் ரெடி ஆகிட்டு விஜயாவுக்கு சாப்பாடு போடலான்னு எடுத்து வைக்கிறாங்க. அப்போ மிளகு குழம்பு வச்சுருக்காங்கங்க. உடனே விஜயா கேட்குறாங்க, இது என்ன குழம்பு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க சம்மந்தி சொல்கிறாங்க, மீனாவுடைய அம்மா, சம்மந்தி இது மிளகு குழம்பு அப்படின்றாங்க. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, மிளகு குழம்பா, சாப்பிடும்போதே தெரியணும் எல்லாருக்கும் இது என்ன குழம்புன்னு, அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் மிளகு குழம்புன்னு என்னையே குழப்புறீங்க. நான்லாம் மிளகு குழம்பு வச்சா எப்படி சாப்பிடுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலையும் இதுவும் ஃப்ளாஷ்பேக்குக்கு போயிடுறாங்கங்க. அந்த நேரம் பார்த்து சீதா வீட்டுக்கு வராங்க. அத்தை நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நான்லாம் உங்கள் வீட்டில் வந்து தங்குறேன்னா என் நிலமை இப்போ எப்படி இருக்குன்னு உனக்கே தெரியாதா, என்ன கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, சீதா, அத்தைக்கு இப்போ யார் என்ன சொன்னாலும் கிண்டலாகவே தான் தெரியும், எல்லாமே தப்பாகவே தெரியும் இல்லைப்பா அப்படின்னு அவங்க அப்பாட்ட கேட்குறாரு. அவங்க அப்பா சொல்கிறாரு, முத்து, உங்கள் அம்மாவுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து கடவுள் வந்து வாயில் நாக்கு வச்சுருப்பாரு, ஆனால் உங்கள் அம்மாவுக்கு மட்டும் நாக்கில் கூட சேர்த்து ஊசியும் வச்சுட்டாருடா, அதான் எப்போ பாரு அவள் குத்திக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்கங்க. அப்போ அந்த நேரம் பார்த்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதும் விஜயாவுக்கும் ஃபோன் வருது. அதே போல் முத்துக்கும் ஃபோன் வருது.
விஜயா போயிட்டு பேசுறாங்க. முத்தும் வெளியில போய் பேசுறாரு. முத்துக்கு வந்து அந்த கூட இங்கிலீஷ் படிக்கிறாருல்ல, அந்த சார் வந்து கால் பண்றாரு. "என்ன முத்து, இன்னைக்கு போய் பெனான்சி கம்பெனிக்காரன் அவன போய் நம்ப பார்க்கலாமா? வரியா? நான் ஃப்ரீயா தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்றாரு. அவரு வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீசர். உடனே முத்து வந்து, "சார், நீங்களே எனக்காக வரேன்னு சொல்லும்போது எனக்கு என்ன சார்? நான் இப்ப மீனா கூட்டு வந்துடுறேன் சார்." அப்படின்னு சொல்றாரு. ஆனா விஜயாவுக்கும் கால் பண்றாங்க. யாருன்னா, மனோஜுடைய அட்வொகேட்டுக்கு கால் பண்றாங்க. அட்வொகேட் கால் பண்ணி, ரோகிணியும், மனோஜும் ஷோரூம்ல உட்காந்துட்டு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்கன்ற விஷயத்த சொல்றாங்க. விஜயா வந்து அப்படிலாம் இருக்காது. அது நீங்க வேற யாரையாவது பார்த்துருப்பீங்கன்றாங்க. உடனே வந்து அட்வொகேட் வந்து, "இல்ல உங்க பையன எனக்கு தெரியாதா? உங்க கடையில உங்க பையன் தானே இருப்பாரு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கங்க. இந்த கதை இன்னைக்கு இந்த இடத்துல முடிச்சிருக்காங்க. மீண்டும் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. பாய்.